Find the inverse of each of the following. Given 2 by 2 matrix. கொடுத்திருக்க 2 by 2 matrixக்கு நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ inverse கண்டுபிடிக்க போறோம். Inverse கான ஃபார்முலா என்ன? Inverse of a matrix A inverse equal to 1 by determinant A into adjoint of A. Here determinant A is not equal to 0. Where determinant A non-zero ஆ இருக்கணும். Right. அப்போ first determinant calculate பண்ணுங்க. Determinant of A is equal to determinant 1 1 2 3. இதோ determinant value என்ன வரும்? First diagonal leading diagonal multiply பண்ணுங்க. 1 into 3 3, 2 into 1 2, அப்போ 3 minus 2 equal to 1. இப்போ determinant A என்ன வருதுப்பா? 1 not equal to 0. Determinant A is not equal to 0. Therefore இதுக்கு inverse இருக்குன்னு எழுதுறோம். Inverse exists. Inverse exists. Inverse is exists. இப்போ இதுக்கு இல்லை determinant A 0 வந்துச்சுன்னா அதுக்கு inverse இருக்காது. ரைட். அடுத்து adjoint of A. Adjoint of A எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம்? Adjoint of A வந்து 2 by 2க்கு இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும். 3 1. இது ரெண்டையும் சைன் சேஞ்ச் பண்ணணும். -1 -2. Adjoint of A. அடுத்து இன்வர்ஸ். A இன்வர்ஸ் என்ன ஃபார்முலா? 1 by determinant A into adjoint of A. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இந்த வேல்யூஸை. 1 by இங்கே 1 இருக்கு, அப்போ 1 அப்படியே வந்துடும். into the corresponding adjoint of a matrix. 3 -1 -2 1 which is equal to 3 -1 -2 1. சரி, அவ்வளோதான். இதுதான் A inverse. Similar to here. இதே போல் இங்கே செய்யணும். ஃபர்ஸ்ட் determinant A போடுங்க. determinant of A equal to ஃபர்ஸ்ட் இந்த diagonal multiply பண்ணுங்க. 3 into 3 9, -1 into -1, அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இப்படி வரப்போ as it is பண்ணணும். செகண்ட் diagonal multiply பண்ணி சைன் மாற்றணும். அப்போ என்ன கிடைக்கும்? +1 equal to 10. இப்போ determinant A is equal to 10 not equal to 0. Therefore A inverse exists. சரி, inverse exists எழுதிட்டோம். அடுத்து adjoint கண்டுபிடிங்க. adjoint of A is equal to adjoint எப்படி கால்குலேட் பண்றோமா? place change. 3 இதே ரெண்டுமே 3 இருக்கு, அப்ப அப்படியே as it is இருக்கும். இது ரெண்டு என்ன பண்ணணும்? சைன் சேஞ்ச் பண்ணணும். -1 +1. இப்போ A inverse equal to 1 by determinant A into adjoint of A. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. A inverse equal to 1 by determinant எவ்வளோ இருக்குமா? 10 into adjoint of value 3 -1 1 3. அவ்வளோதான் முடிச்சு. This is the inverse of the given matrix. Very simple. 2 by 2 கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். Either it will be asking in 2 mark. 2 markல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ். தேர்ட் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் ஆஃப் கொஸ்டின் நம்பர் 2. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 by 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 3 by 3 மேட்ரிக்ஸ் இஸ் given. How to find its inverse? But inverse ஓட ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா பார்த்தா? A inverse is equal to 1 by determinant A into adjoint of A. A inverse equal to 1 by determinant A into adjoint of A. Okay, where determinant A is not equal to 0. Determinant A என்ன இருக்கக்கூடாது? 0 இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா. சரி, பட் 2 by 2னா adjoint நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். பட் இஃப் இட் இஸ் 3 by 3 மேட்ரிக்ஸ் adjoint கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் டைம் எடுக்கும். சரிங்களா? நான் இங்கே ஒரு ஈஸி வே ஒன்று அப்ரோச் பண்ணுவேன். நீங்கள் அதை ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா determinant A. determinant of A is equal to determinant எப்படி கண்டுபிடிக்கணும்னா நல்லா பாருங்கள். இந்த ஃபஸ்ட் ரோவோட எலமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 1 இங்கே ஒரு ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. செகண்ட் எலமெண்ட்டை சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அகெயின் ஓப்பன் அ ப்ராக்கெட். தென் ப்ளஸ் தேர்ட் எலமெண்ட் ஆஸ் இட் இஸ் எடுத்துகிட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்போது இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்கிற ரோ காலமே விட்டுருங்க. ரிமைனிங் என்ன தெரியுது நமக்கு? 2 4 0 5. ஃபர்ஸ்ட் இந்த டயகனல் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 5s are 10. தென் செகண்ட் டயகனல் என்ன வரும்? 0 4s are 0. அப்போ -0. நெக்ஸ்ட் இப்போ இதோட எலமெண்ட் எடுத்துரும். இந்த 2 எங்க இருக்கு? இந்த ரோ காலம் இந்த ரோல இருக்கு, அதை விட்டுடலாம். அப்போ 4 எலமெண்ட் 0 4 0 5. இப்போ இதை கிராஸ் பண்ணுங்க. 0 into 5 0. தென் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. 0 into 4 0. அப்போ -0 வந்துடும். நெக்ஸ்ட் இந்த தேர்ட் எலமெண்ட்டுக்கு தேர்ட் எலமெண்ட் இருக்கிற ரோ காலம் விட்டோம்னா தீஸ் 4 எலமெண்ட்ஸ். அப்போ 0 into 0 0. 0 into 2 என்ன வரும்? -0 வந்துடும். சரிங்களா? இப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா 1 into 10 இது எல்லாமே என்ன ஆகிடும்? 0. இங்கே ஃபுல்லாக 0. இப்போ 0 into -2 0. 3 into 0 0. அப்போ ஈக்குவல் டு 10ன்னு வரும். வேணா எழுதிக்கோங்க. -0 + 0 ஈக்குவல் டு 10. அப்போ டிட்டர்மினன்ட் என்ன வருதுப்பா? 10 not equal to 0. Therefore inverse exists. அப்போ என்ன ஆகுது? இதுக்கு இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். சரி, adjoint கண்டுபிடிக்கணும். இந்த adjoint கண்டுபிடிக்க ஒரு ஈஸி வே சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. adjoint of A is equal to
ஏஐஜே டிரான்ஸ்போஸ். சரிங்களா, இது எழுதிக்கணும் ஃபார்முலா. எழுதிட்டு இங்கே ஒரு டிட்டர்மினன்ட் போட்டுக்கோங்க, மேட்ரிக்ஸ் போட்டுக்கோங்க, பவரில் டிரான்ஸ்போஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பவரில் டிரான்ஸ்போஸ் போட்டணும். இப்போ ஏஐஜேவை நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த ஏஐஜே எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு ஈஸி வே இருக்குது, அது சொல்கிறேன், அந்த மாதிரி போட்டுக்கலாம். ரைட். இப்போது இந்த மேட்ரிக்ஸில் மிடில் எலமெண்ட் என்ன சூஸ் பண்ணுங்கள். மிடில் என்ன எலமெண்ட் இருக்குது? 2. அதுக்கு அடுத்த எலமெண்ட் என்ன இருக்குது? 4. அடுத்து என்ன இருக்குது? 0. அப்படியே ரிவர்ஸில் வரும் 0. திரும்ப என்ன இருக்குது? 2. அப்படியே சைக்கிளிக்காக வரணும். இந்த 2ல் ஆரம்பித்து அப்படியே ஒரு ரவுண்டு வரணும். அடுத்தது கீழே வாங்க. இதுக்கப்புறம் இந்த எலமெண்ட் எடுங்க. இதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறோம், அடுத்து இந்த எலமெண்ட் எடுக்கிறோம். அதையில் ஸ்டார்ட் பண்ணுறோம். 0 5 0. அடுத்து 0ல் வந்து முடிக்கணும். எடுத்ததுலேயே வந்து முடிக்கணும். அடுத்தது மேலே போகணும். அப்போ என்ன உங்களுக்கு? 2 3 1 2ன்னு முடியும். திரும்ப இந்த ஃபஸ்ட் ரோவை அகெயின் இங்கே எழுதிக்கோங்க. 2 4 0 2. இது புரிஞ்சா பாருங்க. இந்த மிடில் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். 2 then move to next element 4. திரும்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து திரும்ப இந்த எலிமெண்ட் எழுதணும். 2 4 0 2. அடுத்து இங்கே ஆரம்பிக்கணும். செகண்ட் இங்கே வரணும். 0 5 0 0. அடுத்து திரும்ப என்ன பண்ணணும், மேலே போகணும். 2 3 1 2 2 3 1 2. திரும்ப இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து கீழே எழுதிடணும். சரிங்களா, இப்போ பாருங்கள் அட்ஜாயிண்ட் ஆஃப் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ்லாம் இதை பேஸ் பண்ணி வரும். நல்லா பாருங்கள், இப்போ 4 4 எலமெண்ட்ஸ் எடுத்து கால்குலேட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 4 நெக்ஸ்ட் 4 நெக்ஸ்ட் 4. ஃபஸ்ட்டு 4 எடுங்க, அப்புறம் 2 0 எடுத்துட்டு அடுத்த 4 எடுத்துக்கோங்க. 4 5 எடுத்துட்டு நெக்ஸ்ட் 4 எலமெண்ட்ஸ் எடுத்து கால்குலேட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், இது என்னாகும்? 2 5s are 10. இது என்னாகும்? 0. அப்போ ப்ராக்கெட்டில் 10 - 0 ஒரு என்ட்ரி கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து இதில் 0 0. அப்போ என்னடா ரெண்டுமே 0 தான். நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட் 0 0. அப்போ பார்த்தீங்கன்னா 0 - 0. அடுத்து இந்த 4 எலமெண்ட் எடுக்கணும். 0 -10. இப்படி போகிறப்ப சைன் மாற்றணும்னு மறந்துடக்கூடாது. சரிங்களா, ரைட். இப்போ இப்படி போகிறப்ப மைனஸ், இப்படி வரப்போ ஆஸ் இட் இஸ். இப்போ செகண்ட் டயகோனல்னா சைன் மாற்றணும், அதே போல் தான். அப்போ 0 - 10 0 - 10. அடுத்து இங்கே பாருங்க 5 - 0 5 - 0. அடுத்து பார்த்தீங்கன்னா 0 - 0. அடுத்து பாருங்க இங்கே 8 - 6 8 - 6. அடுத்த 4 என்ட்ரி 0 - 4 0 - 4. நெக்ஸ்ட் 4 என்ட்ரி 2 - 0 2 - 0. சரிங்களா, இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப். இது சிம்பிளிஃபை பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணால் அட்ஜாயிண்ட் ஆஃப் கிடச்சிரும். சிம்பிளிஃபை பண்ணுங்க, which is equal to simplify it. என்ன 10 0 0 10 0 0. டிரான்ஸ்போஸ் இங்கே இருக்குது, அதை எழுதிக்கணும். -10 5 0. அடுத்து இங்கே பாருங்க 2 - 4 2. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் அட்ஜாயிண்ட் ஆஃப் A. therefore அட்ஜாயிண்ட் ஆஃப் A is equal to டிரான்ஸ்போஸிங். டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க, இந்த ரோ காலமாக வந்துடும். 10 0 0 -10 5 0. இந்த ரோ செகண்ட் காலமாக வந்துடும். தேர்ட் காலமாக வரும். 2 - 4 2. இதுதான் என்னது? அட்ஜாயிண்ட் ஆஃப் A. டிரான்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிறதா அட்ஜாயிண்ட். இப்போ நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும். இன்வர்ஸ் என்ன ஃபார்முலா? A inverse equal to 1/determinant A into adjoint of A. சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஜஸ்ட் சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ். 1/determinant வேல்யூ எவ்வளோமா? 10 into adjoint of the matrix. இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிருங்க. 10 - 10 2 0 5 - 4 0 0 2. அவ்வளோதான். இது வந்து A inverse. Therefore A inverse is 1/10 into the matrix 10 - 10 2 0 5 - 4 0 0 2. இது அதோட ரெஸ்பெக்டிவ் இன்வர்ஸ். திஸ் இஸ் வெரி ஈஸி. கால்குலேட்டிங் அட்ஜாயிண்ட் வந்து அட்ஜாயிண்ட் யூஸ் பண்ணுறப்ப அந்த மிடில் டேர்ம்லேருந்து எடுத்து அப்படியே ஆர்டராக எழுதிக்கோங்க. சைக்கிளிக்காக எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா, திஸ் இஸ் ஈஸி வே. ஈஸியாக நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். we are moving to this fourth subdivision. Now subdivision number 4. Matrix given is A equal to -3 -5 4 -2 3 -1 1 -4 -6. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, நம்ம டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிக்கணும். அது 0 இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் A. டிட்டர்மினன்ட் A equal to -3 into ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம். தென் இங்கே சைன் மாற்றிக்கணும். +5 into ஓப்பன் அ ப்ராக்கெட் +4 into ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு -3. இந்த -3 இருக்கிற காலம் ரோ விட்டுட்டா these 4 elements are taken. அப்போ என்ன கிடைக்கும்? -18 + 4 -18 வருது. ஃபஸ்ட்டு -18.
அடுத்து இது என்ன மல்டிப்ளை ப்ளஸ் 4 இது என்ன ஆகிடும் -4 மாறிடும். அடுத்து ப்ளஸ் 5 இன்ட்டு இந்த 5 இன்ட்டு இந்த 5 இங்கே இருக்குது இந்த காலம் ரோ. அப்போ -2 -1 1 -6 டேக்கன். இப்போ இந்த 4 எலமெண்ட் எடுக்கிறோம். அப்போ 4 எலமெண்ட்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 4 இங்கே வந்து 2 6 ஆர் 12. அப்போ +12 இது -1 வரும். அப்போ ஆன்சரில் என்ன வந்துடும் +1 கிடச்சிரும். அடுத்து 4 இன்ட்டு இந்த 4 எடுத்தோம்னா இந்த 4 எலமெண்ட்ஸ் எடுக்கணும். அப்போ 8 -3 8 -3 வந்துடும். இது +3 வந்து -3 மாறும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. -3 இன்ட்டு -22 அடுத்து +5 இன்ட்டு 13 அடுத்து என்ன இருக்கு +4 இன்ட்டு 5 வந்துடும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுற என்ன கிடைக்கும் பாருங்க 66 மல்டிப்ளை பண்ணால் 66 இங்கே 15 5 இன்ட்டு 13 எவ்வளோ வரும் 65 அடுத்து ப்ளஸ் 20. இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். என்ன இருக்கு இங்கே 12 120 140 140 இங்கே ஒரு 11 வருதா. இப்போ 151 ஈக்குவல் டு 151 is not equal to 0. Therefore A inverse exist. இதுக்கு inverse exist ஆகும். ஏன்னா determinant A not equal to 0 இருக்கு. Next என்ன பண்ணா adjoint of A. Adjoint of A is equal to formula என்ன சொன்னா A capital Aij transpose. capital Aij என்னது cofactor matrix ஓட transpose. சரி இந்த cofactor ஓட matrix ஓட transpose எப்படி எழுதுன்னு முன்னாடி சொல்லியிருக்கோம். இங்கே transpose பண்ணிக்கோங்க. இப்போ இந்த middle elementல ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 -1 -2 3 அடுத்து செகண்டரி வரணும். இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஆக்சுவலாக ஸ்டார்டிங் வித் 3. அப்போது இங்கே 3 -1 -2 3 திரும்ப அடுத்து கீழே போகணும். -4 அடுத்து ரோ -4 -6 1 -4 நெக்ஸ்ட் மேலே போனால் அப்போது ரோ -5 4 -3 5 திரும்ப ஃபஸ்ட் ரோ அப்படியே கீழே எழுதணும். 3 -1 -2 3 இப்படி எழுதிட்டா ஈஸியாக இருக்கும் கால்குலேட் பண்ணுறதுக்கு. அதுக்காக அப்படி பண்ணுறோம். சரி இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இதை கிராஸ் பண்ணணும் இதை கிராஸ் பண்ணணும் இதை கிராஸ் பண்ணணும். அடுத்து இது ரெண்டும் இது ரெண்டும் இது ரெண்டும் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு கொஞ்சம் கரெக்டாக ஆர்டர் பக்கத்தில் எழுதிக்கோங்க. 3 -1 ஈஸியாக இருக்குது கால்குலேட் பண்ணுறதுக்கு. சரி இப்போது ஃபஸ்ட் என்ட்ரி -18 இப்படி எழுதுறப்ப ஆசிட்டிஸ் எழுதுறோம். இப்படி போகிறப்ப என்ன சைன் மாற்றணும். -18 +4 என்ன -4 மாட்டோம். அப்போ 18 -4 நெக்ஸ்ட் -18 +4 சாரி -18 -4 நெக்ஸ்ட் என்ட்ரி வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க இந்த எலமெண்ட் -1 -12 வந்துடும். -1 -12 வருதா. இதை மல்டிப்ளை பண்ணுங்க என்ன கிடைக்கும் -1 இது மல்டிப்ளை பண்ணுறது என்ன கிடைக்கும் நமக்கு +12 வந்து -12 ஆகிடும். -1 -12 நெக்ஸ்ட் இந்த என்ட்ரி போகிறோம் 8 -3 புரியுதுங்களா. 8 -3 8 -3 நெக்ஸ்ட் இந்த எடுக்கிறோம் -16 இது ரெண்டும் -16 -30 -16 -30 சரிங்களா. ரைட் ஏன்னா 5 6 ஆர் 30 வந்து -30 ஆகிடும். அடுத்து இங்கே வரும் +18 -4 18 -4 நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு வரும் -5 -12 -5 -12 நெக்ஸ்ட் தேர்ட் ரோ இங்கே என்ன 5 -12 ஆகிடும். 5 -12 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -8 -3 -8 -3 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -9 -10 ஆகிடும். -9 -10 வந்துடும். சரி இப்போ சிம்பிளை பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ணால் adjoint of A நமக்கு adjoint of A is equal to simplifying it then transpose it. என்னாக -18 -4 -22 இங்கே -13 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு 5 இங்கே -46 இங்கே 14 இங்கே இருக்கு -17 அடுத்து இங்கே பாருங்க -7 அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா -11 அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா -19 is equal to transpose பண்ணுறோம். transpose கிடைக்கிறது நமக்கு adjoint of A. அப்போ என்ன கிடைக்குமா -22 -13 5 இந்த ஃபர்ஸ்ட் காலம் அடுத்து -46 14 -17 இந்த செகண்ட் காலம்ல தேர்ட் காலம் பாருங்க -7 -11 -19 இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு adjoint of A. ரைட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இது இந்த ஆன்சர் என்ன பண்ணுறோம் டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். டிரான்ஸ்போஸ் மேலே எழுதி காட்டுறோம் adjoint of A equal to listen carefully here
Therefore, adjoint of A is equal to transposing it. Transpose row la column மாத்தணும். minus 22, minus 13, 5. At the second row, second column வரும். minus 46, 14, minus 17. Third row, third column ஆயிடும். minus 7, minus 11, minus 19. இது adjoint of A. இப்போ inverse போகிறோம். A inverse is equal to 1 by determinant A. Determinant A value 151 into adjoint of A. இந்த matrix அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். minus 22, minus 46, minus 7, minus 13, 14, minus 11, 5, minus 17, minus 19. இதான் நம்மளோட required inverse. சரிங்களா? என்ன பண்ணியிருக்கோம், இது என்ன பண்ணோம், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி adjoint எழுதிக்கோம். தென் ஃபார்முலாவோட சப்ஸ்டிட் பண்ணிக்கோம். A inverse equal to 1 by determinant A into this adjoint of a matrix. We have got the result of inverse. Question number 3. Given A and B are two by 2 order matrices, we need to verify adjoint of AB equal to adjoint of B into adjoint of A. So first of all, we should find adjoint of AB, then we should find adjoint of AB. First of all, we need to find a product of AB and then adjoint of AB. So multiply A and B. இப்போ என்ன பண்ணுறோம், adjoint of AB ஓட ஆன்சர் adjoint of B into adjoint of A க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து adjoint of AB ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we need to find AB கண்டுபிடிச்சிட்டு A and B ப்ராடக்ட் பண்ணுறோம். அந்த ஆன்சருக்கு adjoint கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் தனித்தனியாக adjoint of A adjoint of AB கண்டுபிடிச்சு இந்த ப்ராப்பர் ஆர்டர் adjoint of B into adjoint of A ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஏபினா ஏபின்ற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணோம். A is 2, 3, 1, minus 6. B is minus 1, 4, 1, minus 2. மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும், ரோ பை காலமில் மல்டிப்ளை பண்ணோம். இந்த ரோ எடுத்து இந்த காலம் கூட 2 into minus 1, minus 2. 3 into 1, plus 3. அடுத்து செகண்ட் காலம் போகிறோம். 2 into 4, 8. 3 into minus 2, minus 6. அடுத்து செகண்ட் ரோ எடுத்துட்டு காலம் மல்டிப்ளை பண்ணோம். செகண்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் 1 into minus 1, minus 1. minus 6 into 1 என்ன ஆகும், minus 6. அடுத்து 1 into 4, 4. minus 6 into minus 2 என்ன ஆகும், plus 12 ஆகிடும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. AB equal to, simplify you will get 1, 2, minus 7, 16. இது adjoint of A, just AB. இப்போ adjoint of AB கண்டுபிடிக்கிறோம். adjoint of AB எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் 2 by 2 மேட்ரிக்ஸ் கொடுத்தா adjoint கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் லீடிங் டயகனில் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ 1 இங்கே போயிடும், 16 இங்கே வரும். அப்போ 16, 1. இந்த செகண்ட் டயகனல் சைன் மாற்றணும். minus 2 plus 7 the adjoint of AB. ரைட், this is B. LHS or it will be taken as 1. இப்போ adjoint of A கண்டுபிடிக்கிறோம். adjoint of B கண்டுபிடிங்க. இந்த பர்டிகுலர் ஆர்டர்லேயே கண்டுபிடிங்க. adjoint of B என்ன வரும், B யோட elements leading diagonal interchange பண்ணோம். minus 2, minus 1. second diagonal sign மாற்றணும். minus 4, minus 1. then adjoint of A கண்டுபிடிங்க. adjoint of A என்ன வரும், adjoint of A A யோட leading diagonal interchange பண்ணோம். minus 6, 2. secondary diagonal sign மாற்றுங்க. minus 3, minus 1. சரி, இப்போ adjoint of B into adjoint of A. adjoint of B into adjoint of A equal to, adjoint of B என்ன வரும், minus 2, minus 4, minus 1, minus 1 into adjoint of A பாருங்க, minus 6, minus 3, minus 1, 2. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. சேம் மெத்தட், ரோ பை காலம் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துகிட்டு 2 காலம் கூட, தென் செகண்ட் ரோ எடுத்து 2 காலம் கூட மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 12 plus 4. அடுத்தது இங்கே என்ன ஆகும், 6 minus 8. இந்த ரோ எடுத்தோம்னா 6 plus 1. இந்த ரோ காலம் எடுத்தோம்னா 3 minus 2 which is equal to 16, 2, 7, 1. இந்த ஆன்சர் 2னு வச்சுக்கோங்க. 1 equal to 2. 1 2 பாருங்க ஈக்குவலாக இருக்குது. therefore 1 equal to 2. therefore adjoint of AB equal to adjoint of B into adjoint of A. hence the result. hence we are verified. அவ்வளோதான். hence verified எழுதிட்டேன்னா முடிஞ்சிச்சு. A equal to 2 minus 2, 2, 2, 3, 0, 9, 1, 5 கொடுத்துருக்காங்க. question number 5ல A is given, show that adjoint of A equal to 0 matrix. அப்போ adjoint of matrixோ அந்த corresponding matrix மல்டிப்ளை பண்ணுறப்போ ஆன்சர் 0 வரும்னு சொல்லணும். 0 means 0 matrix, it will இல்லை 0 matrixன்னு சொல்லணும். ரைட், அப்போ A இருக்குது, நம்ம adjoint of A கண்டுபிடிக்கிறோம். adjoint of A is equal to
Aij transpose. Aij transpose. இப்போ equal to adjoint எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். Transpose போட்டுக்கோங்க. இந்த elements ஸ்டார்டிங் பண்ணுங்க, மிடில் இருந்து எழுதுங்க. 3 0 2 3 then 1 5 1 5 9 1 இங்கே வரணும் -2 2 2 -2 then first row எடுத்து again எழுதிக்கோங்க 3 0 2 3 ரைட். இப்போ எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இப்படி பண்ணுறப்ப சைன் மாற்றிக்கணும் சரிங்களா. இப்போ 3 5s are 15, இது என்னவோ -0, then next element 0 -10 0 -10 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க 2 -27 2 -27 இதை மல்டிப்ளை பண்ணுங்க 2 + 10 2 + 10 நெக்ஸ்ட் இங்கே பண்ணுங்க 10 -18 10 -18 இங்கே பாருங்க -18 -2 -18 -2 அடுத்து இங்கே பாருங்க 0 -6 0 -6 நெக்ஸ்ட் இங்கே பாருங்க 4 -0 4 -0 நெக்ஸ்ட் இங்கே பாருங்க 6 + 4 6 + 4 அவ்வளோதான். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டயகனல் அப்படியே மட்டும், செகண்ட் டயகனல் மல்டிப்ளை பண்ணுறோம், சைடு மாற்றி எழுதிட்டோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா அதான் நமக்கு adjoint of A equal to ஜஸ்ட் சிம்பிளிஃபை சிம்பிளிஃபை பண்ணுங்க 15 -10 -25 12 -8 -20 -6 4 10 டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. adjoint of A is equal to transposing 15 -10 -25 12 -8 -20 -6 4 10 வந்துருச்சு சரிங்களா. இதான் நமக்கு என்னது adjoint of A. இப்போ நான் adjoint of A கூட ஏன்ற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 0 மேட்ரிக்ஸ் வருதான்னு பார்க்கணும். இப்போ மல்டிப்ளை adjoint of A into A. adjoint of மேட்ரிக்ஸ் என்ன கிடைச்சிருக்கு, adjoint of A into A equal to ஃபர்ஸ்ட் adjoint மேட்ரிக்ஸ் எழுதுறோம், தென் the respective மேட்ரிக்ஸ் A எழுதுறோம். adjoint வந்திருக்கு 15 12 -6 -10 -8 4 -25 -20 10 into A என்ற மேட்ரிக்ஸ் A இருக்கு 2 -2 2 2 3 0 9 1 5 இது மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை ரோ பை காலம் மெத்தடில் மல்டிப்ளை பண்ணோம். 15 into 2 30 இந்த ரோ எடுத்துகிட்டு போய் இந்த காலம் கூட ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் தென் தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணோம். அதுபோல் செகண்ட் ரோ எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம் காலம்ஸ் கூட, தேர்ட் ரோ எடுத்துகிட்டு போய் 3 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ என்ன கிடைக்கு பாருங்க 30 + 24 -54 பாருங்க எல்லாம் 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த ரோ போகிறோம் -30 + 36 -6 அகெயின் பாருங்க 0 வந்துட்டு. நெக்ஸ்ட் பாருங்க 30 + 0 -30 அதுவும் என்ன ஆகுது நமக்கு 0ன்னு ஆன்சர் வந்திருக்கு. 30 - 30 0. இப்போ இங்கே வர செகண்ட் மல்டிப்ளைனா -20 -16 + 36 36 -36 0. அடுத்து என்ன பாருங்க 10 20 -24 ப்ளஸ் இங்கே என்ன இருக்கு +20 தென் -24 அடுத்த என்ன இருக்கு +4. இப்போ பாருங்க 0. நெக்ஸ்ட் என்ன ஆகுது தேர்ட் காலம் பண்ணும் -20 0 +20 அகெயின் 0 தென் 25 into -50 -40 இங்கே என்ன ஆகுது +90 இப்போ 90 -90 0 தென் 50 -60 +10 60 -60 0 என்ன பாருங்க -50 +0 +50 again 0 இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு 0 0 0 0 0 0 0 0 0. This is equal to 0 matrix. 0 matrix represented by 0. But therefore adjoint of A into the matrix A is equal to the 0 matrix is proved. Hence we have showed that adjoint of A into A is equal to a 0 matrix. Question number 6. Given matrix A, show that inverse of A is A itself.
அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சா அதுவே வரும் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுக்கலாம்? அப்போ இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணால் இந்த சேம் மேட்ரிக்ஸே நமக்கு ஆன்சராக கிடைக்கும். தட் இஸ் A inverse is equal to A. Inverse calculate பண்ணால் அதுவே ஆன்சராக வரணும். இப்போ A inverse என்ன ஃபார்முலா? A inverse equal to 1 by determinant A into adjoint of A where determinant A is not equal to 0. இங்கே determinant A ஓட வேல்யூ 0 இருக்கக்கூடாது. சரி, அப்போ determinant A கண்டுபிடிங்க. determinant A equal to minus 1 into minus 2 into again minus 2 into. எப்போதும் இந்த எலமெண்ட் எடுக்கிறப்ப சைன் மாற்றிக்கணும். ரிமைனிங் 2 எலமெண்ட்ஸ் அப்படியே இருக்கும். இப்போ இந்த மைனஸ் ஒன்னுக்கு எதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கோம்? மைனஸ் ஒன்னுக்கு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஒன்று இருக்கிற ரோ காலமை விட்டுறணும். இது ரெண்டு சேர்ந்து மைனஸ் 15. இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப ப்ளஸ் 16 வரும். மைனஸ் 16 வரும், நான் சைன் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் 16. தென் இந்த 2 எடுக்கிறப்ப சைன் மாற்றிக்கணும். இந்த காலம் ரோ மீட் பண்ணால் அந்த 4 எலமெண்ட்ஸ் ஆர் டேக்கன் 20 minus 16 வரும். 20 minus 16. Then the minus 2 எடுத்தோம்னா these 4 elements are taken minus 16 plus 12 வரும். minus 16 plus 12 வந்துடும். சரி, இப்போ நம்ம சிம்பிளை பண்ணோம்னா which is equal to minus 1 into 1 minus 2 into 4 minus 2 into இங்கே பார்த்தீங்கன்னா again minus 4. சிம்பிளை பண்ணிட்டோம். which is equal to minus 1 minus 8 plus 8 equal to minus 1 not equal to 0. Therefore A inverse exists. Determinant A non-zero வந்துச்சுமா, அப்போ A inverse exist ஆகும். A inverse exists. Next என்ன பண்ணுறோம்? adjoint of A கண்டுபிடிக்கணும். adjoint of A is equal to adjoint என்ன சொல்லியிருக்கோம்? AJ transpose. சரிங்களா? அந்த ஃபார்முலாவில் எழுதிக்கலாம். adjoint of A is equal to AJ transpose. அந்த AJ எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம்? மிடில் இருந்து ஆரம்பிக்கணும். minus 3 4 4 minus 3. Then second minus 4 5 4 minus 4. Then இங்கே போனோம் 2 minus 2 2 minus 2 minus 1 2 minus 1 2. Then first row திரும்ப retain பண்ணோம். என்ன கிடைக்கும்? minus 3 4 4 minus 3. cross பண்ணுங்க. minus 15 plus 16 minus 15 plus 16. அடுத்து second row என்ன வரும்? second element 16 minus 20 16 minus 20. At third element minus 16 plus 12 minus 16 plus 12. Transpose மறந்துடாதீங்க, very important. அடுத்தது இல்லைனா இந்த ரோவை எடுத்து அப்படி காலம்ல எழுதினா டிரான்ஸ்போஸ் பண்ண முடியல. இதே ஆர்டரில் எழுதி பழகிக்கோங்க, டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். இப்போ 8 minus 10 8 minus 10. அடுத்து இங்கே பாருங்க minus 5 plus 8 minus 5 plus 8. அடுத்து இங்கே 8 minus 4 8 minus 4. அடுத்து இங்கே பாருங்க 8 plus minus 6 ஆறு 8 minus 6. அடுத்து இங்கே minus 8 plus 4 minus 8 plus 4. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க 3 minus 8 3 minus 8. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? adjoint of A கிடைச்சிரும். ஸோ டிரான்ஸ்போஸிங் it we will get a adjoint. So adjoint of A equal to simplify it and transpose it. இது simplify பண்ணுங்க, என்ன கிடைக்கும் நமக்கு? which is equal to 1 minus 4 minus 4 minus 2 3 4 2 minus 4 minus 5. transpose பண்ணி எழுதுங்க. 1 minus 4 minus 4. second row minus 2 3 4. third row 2 minus 4 minus 5. இது பார்த்தீங்கன்னா adjoint of A. சரி, இப்போ adjoint of A கண்டுபிடிச்சோம். we need to find inverse. A inverse என்ன ஃபார்முலா? 1 by determinant A into adjoint of A. சரி, அப்போ என்ன கிடைக்குமா? A inverse is equal to 1 by determinant என்ன வரும்? minus 1 1 by minus 1 into adjoint of A. adjoint of என்ன இருக்கு? 1 minus 2 2 minus 4 3 minus 4 minus 4 4 minus 5. இந்த minus 1 இது ரெண்டு சேர்ந்தா என்ன கிடைக்கும்? minus 1. இந்த minus 1 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? A inverse is equal to என்ன கிடைக்கும் பாருங்க? minus 1 2 minus 2 4 minus 3 4 4 minus 4 plus 5. இது உள்ளுக்கெல்லாம் சைன் சேஞ்ச் ஆகிடும். அப்போ கம்பேர் பண்ணிக்கிறது ரெண்டையும் A inverse A எப்படி இருக்கு? ஈக்குவலாக இருக்கு, which is equal to A. Therefore A inverse is equal to A. Therefore we have proved A inverse is equal to A அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். This is very simple. Just inverse கண்டுபிடிக்கிற அந்த மேட்ரிக்ஸ்க்கு சேம் ஆன்சரே வரும். That is A inverse equal to A ன்னு அர்த்தம்.
இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா A இன்வர்ஸ் கொடுத்துட்டு A கேட்டிருக்காங்க. given A inverse we need to find A inverse கொடுத்துட்டு A கேட்டிருக்காங்க. ரைட், அப்போது A inverse நம்ம A கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏலேருந்து A inverse என்ன கண்டுபிடிக்க ஃபார்முலா? A inverse is equal to 1 by determinant A into adjoint of A where determinant A is not equal to 0 பார்த்தோம். சரிங்களா? இது இங்கே பார்த்தீங்கன்னா A inverse இருக்கு. அப்போ A இருக்கிறதெல்லாம் A inverse சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ A inverse whole inverse is equal to A inverseக்கு inverse கண்டுபிடிக்கிறோம். That is equal to 1 by determinant of A inverse into adjoint of A inverse வரும். சரிங்களா? இந்த A இருக்க பிளேஸில் A inverse எடுங்க. அப்போ ஃபார்முலா அப்படியே மாறும். A inverse whole inverse என்ன கிடைக்கும்? Aன்னு கிடைக்கும். we have formula A inverse whole inverse is equal to Aங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ரைட், அப்போ நம்ம அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா A inverseக்கு நம்ம அகைன் இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். அது ஏன்ற ஆன்சரை கொடுக்கும். அப்போ we need to find A when A inverse given. திரும்ப இந்த A inverseக்கு திரும்ப இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா we will get a A. So to find A, calculate inverse of inverse. இன்வர்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? நமக்கு A கிடைக்கும். So A equal to A inverse whole inverse when A inverse is given. A equal to A inverse whole inverse when A inverse is given. A inverse கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு A கண்டுபிடிக்க ஃபார்முலா A inverse whole inverse. இப்போ அதுக்கு determinant of A inverse போடுங்க. Determinant of A inverse is equal to என்ன கிடைக்கும்? 1 into then 0 into 0 வந்தால் அந்த என்ட்ரி நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதில்லை, ப்ளஸ் 3 into. சரி, இப்போ 1க்கு என்ன பண்ணுவோம்? இந்த ரோ காலை விட்டுருவோம். இப்போ 1 minus 1 இடம் 1 minus 1 0 அந்த என்ட்ரி அப்படியே விட்டுடலாம். இது கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை. இருந்தாலும் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 2 plus 1 கிடைக்கும். பட் பிகாஸ் ஆஃப் தி 0 இட் இஸ் 0. 3க்கு என்ன பண்ணுறோம்? 3 இருக்கிற காலம் ரோ விட்டுனா -2 -1 -2 -1 சிம்பிளி ஒன்று என்ன கிடைக்கும் பாருங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் A inverse is equal to 0 -0 3 into -3. Determinant of A inverse is equal to -9 is not equal to 0. Therefore A inverse exists. A inverse என்ன ஆகுது? நமக்கு exist ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா adjoint அப்படி இதுக்கு adjoint of A inverse. Adjoint of A inverse is equal to இதோட transpose. எப்படி எழுதுன்னு சொன்ன மிடில் ஸ்டார்ட் பண்ணோம். 1 minus 1 2 1 then -1 1 1 minus 1 then இங்கே 0 3 1 0 3 1 0. சரிங்களா? கரெக்டாக எழுதிடணும். 1 minus 1 2 1 1 minus 1 2 1 இங்கே -1 1 1 minus 1 -1 1 1 minus 1 0 3 1 0. அகெயின் இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துடும். 1 minus 1 2 1. இப்போ கிராஸ் பண்ணுங்க. 1 minus 1 1 minus 1 இங்கே பாருங்க -1 -2 -1 -2 இங்கே தேர்டில் பார்த்தீங்கன்னா -2 -1 -2 -1. அடுத்து பாருங்க -3 0 -3 plus 0. இந்த டிரான்ஸ்போஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது டிரான்ஸ்போஸ். அடுத்து 1 -3 1 -3. நெக்ஸ்ட் எலமெண்ட் 0 plus 1 0 plus 1. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க 0 -3 0 -3 இங்கே பாருங்க 6 plus 1 6 plus 1 இங்கே வாங்க 1 minus 0 1 minus 0. இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது சிம்பிளிஃபை பண்ணுறோம். 0 -3 -3 இங்கே பார்த்தீங்கன்னா -3 -2 1 -3 7 1 இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. that is adjoint of A. therefore adjoint of A equal to adjoint of A is equal to டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ண என்ன வருது? 0 -3 -3 -3 -2 1 -3 7 1. இதான் என்னது? adjoint of A. இப்போ என்ன பண்ணுறோம்? இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். A inverse whole inverse கண்டுபிடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? A கிடைக்கும். A equal to A inverse whole inverse. இப்போ இன்வர்ஸுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ என்ன கிடைக்கும்? 1 by determinant of A inverse into adjoint of A inverse. அப்போ 1 by determinant of A inverse என்ன இருக்குப்பா? -9 into adjoint of A inverse. adjoint of A inverse பாருங்க என்ன ஆன்சர்ல இருக்கு? 0 -3 -3 -3 -2 7 -3 1 1
இதான் A. Therefore A இந்த மைனஸ் வேணா உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். Therefore A equal to 1 by 9 into 033 second row பாருங்க 3 2 minus 7 third row 3 minus 1 this is known as A. அப்போ A inverse கொடுத்துட்டு A கட்டாங்கன்னா இந்த inverseக்கு திரும்ப inverse கண்டுபிடிங்க, we will get the matrix A. Question number 8. Show that the matrices A and B are inverses to each other. இந்த matrix கொடுத்துருக்காங்க, அது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று inversesன்னு சொல்லணும். இப்போ given matrix A என்ன இருக்கு? A is given as 2 2 1 first row, 1 3 1 second row, 1 2 2 third row. சரிங்களா? இப்போ இது வந்து A. அந்த B னு ஒரு matrix கொடுத்துருக்காங்க. Given matrix B is 4 by 5 minus 2 by 5, then third element minus 1 by 5. The second row minus 1 by 5, 3 by 5, minus 1 by 5. Next, third row minus 1 by 5, minus 2 by 5, 4 by 5. இது வந்து B. இப்போ நம்ம என்ன சொல்லணும்? are inverses to each other. ரெண்டு inverses to each other. ஒரு மேட்ரிக்ஸ்னால தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மேட்ரிக்ஸ் அதோட இன்வர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா it will yield a யூனிட் மேட்ரிக்ஸ் ஆன்சர் கொடுக்கணும். அப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அது ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் ஆன்சர் வந்துச்சுன்னா both are inverses to each other நமக்கு தெரிஞ்சிரும். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை த given two matrices. அப்போ A into B ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. AB equal to I ன்னு ப்ரூவ் பண்ணும். இப்போ A into B, A என்ன இருக்கு? 2 2 1 1 3 1 1 2 2. அடுத்தது B 4 by 5 minus 2 by 5 minus 1 by 5 minus 1 by 5 3 by 5 minus 1 by 5 minus 1 by 5 minus 2 by 5 4 by 5. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது முன்னாடி இதில் இருக்கிற 1 by 5 காமனாக எடுத்துடலாம். அந்த 1 by 5 காமன் எடுத்து முன்னாடி கொண்டு வந்துடுறேன். 1 by 5 into 2 2 1 1 3 1 1 2 2 into 1 by 5 இல்லை காமன் எடுத்துட்டேன். எல்லாத்துலேயுமே all the elements has 1 by 5 as common. அப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் 4 minus 2 minus 1 minus 1 3 minus 1 minus 1 minus 2 4. இப்போ ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 1 by 5 into இந்த மல்டிப்ளை பண்ணுற ரோ பை காலம் என்ன கிடைக்கும்? 8 minus 2 minus 1, இங்கே போகிறோம் minus 4 plus 6 minus 2, then இங்கே வந்தால் minus 2 plus 4. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ எடுத்துகிட்டு எல்லாத்தோடையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 minus 3 minus 1, செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம் minus 2 plus 9 minus 2, செகண்ட் ரோ வித் தேர்ட் காலம் minus 1 minus 3 minus 1, தேர்ட் காலம் வரப்போ minus 1 minus 3 minus 1 minus 3 plus 4 வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம் 4 minus 2 minus 2, 4 தேர்ட் ரோ வித் செகண்ட் காலம் minus 2 6 minus 4, அடுத்து செகண்ட் ரோ தேர்ட் ரோ வித் தேர்ட் காலம் minus 1 minus 2 plus 8. ரைட், இப்போ சிம்பிளை பண்ணுறோம். 1 by 5 into இங்கே பாருங்க 5, இது ஃபுல்லாக என்ன ஆகிடும்? 0. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 0, அண்ட் இங்கே பாருங்க 0. ஹியர் 9 minus 4 is 5, next entry 0. ஹியர் 4 minus 4 0, 6 minus 6 0, 8 minus 3 வந்து 5 வந்துடும். இப்போ 1 by 5 இவ்வளோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னோட 1 0 0 0 1 0 0 0 1ன்னு கிடைக்கும். அப்போ இது ஈக்குவலாக இருக்குது, ஐக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஏபி ஈக்குவல் டு ஐ, ஏபி சேர்ந்து ப்ராடக்டில் ஐ கொடுத்துச்சுன்னா ஏ அண்ட் பி ஆர் இன்வர்சஸ் டு ஈச் அதர். தேர்ஃபோர் ஏ அண்ட் பி ஆர் இன்வர்சஸ் டு ஈச் அதர்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்வர்சஸ் டு ஈச் அதர், ஏ அண்ட் பி ஆர் இன்வர்சஸ் டு ஈச் அதர் நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. அவ்வளோதான்.